கர்த்தர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளது. இப்படியாய் இந்த வேலையை நமக்கு கொடுத்த தேவனுக்கு கூடா கூடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஃபேஸ்புக்கில் லைவ்ல பார்க்கிறவங்க, யூடியூப்ல லைவ்ல பார்க்கிறவங்க, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த 79வது சுதந்திர தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். செஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தரோடு நாம் மயப்படத்தக்கதாய் கர்த்தர் நல்லவர், அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கோம். காலையிலேருந்து நல்லா ஆராதித்தோம், நல்ல பாடல் பாடி தேவனை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம். அதை தொடர்ந்து இதோ நல்ல மாறி மாறி நம் தேசத்துக்காக, தலைவர்களுக்காக இவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. பிறருக்காக ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய செவிகள் எப்பவுமே திறந்திருக்குமாமா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது. அப்படி இருக்கிறபடினால் நாம் ஜெபித்திருக்கிறோம், மற்றவங்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இவ்வளவு நேரம் இந்த ஜெபத்தை கேட்டு ஆராதனையில துதிக்கும் போது அவர் மகிழ்ந்து கழி கூறியிருக்கிறார் என்பதாய் நான் விசுவாசிக்கிறேன். இப்பவும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நமக்கு என்ன ஒரு வார்த்தையை இந்த நாளில, இந்த பரிசுத்தமானது, இந்த சுதந்திர தினத்தினுடைய ஆசீர்வாதத்துல கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து நாம் ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பிறகு சாட்சி இருக்கு. நீங்க சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தலாம். அதை தொடர்ந்து இதோ இறுதி ஜெபத்தை பண்ணி முடிச்ச பிறகு நீங்க கிளம்பலாம். பேப்டிசம் கிளாஸ், ஞானஸ்தானத்துக்குரிய வகுப்பு மாத்திரம் உங்களுக்கு இருக்கிறது. அதுல நீங்க பங்கு பெற்று ஒரு அரை மணி நேரம் தான் அந்த காரியங்களை நீங்க பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பவும் இது 79வது சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? 79வது வருஷத்தை காண தேவன் கிருபை தந்திருக்கிறாரே, அதுக்கு ஸ்தோத்திரம். இந்த 79வது சுதந்திர தினம் சர்வசாதாரணமா சொல்றோம். ஆனா இந்த சுதந்திர தினத்துக்காக எத்தனையோ பேர் என்ன செஞ்சிருக்காங்க? ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ரத்தம் அப்படியே இந்த நிலத்துல சிந்தப்பட்டிருக்கிறது. கொடிய மரணத்துக்குள்ள கொடிய அடிய வாங்கி, உதைய வாங்கி, வறுமையில, கஷ்டத்துல, வேதனையில பிழியப்பட்டார்கள். அப்படிதான் இந்த சுதந்திரம் கிடைச்சது. இந்த சுதந்திரம் எதற்காக? இந்த சுதந்திர தினத்தப்போ நாம் இந்த மாதிரி கூடணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. இந்த வேத புஸ்தகத்துல நம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்பது அவசியம். அல்லேலூயா. இந்த வசனத்துல இருக்கு, இந்த பைபிள்ல இருக்கிறனாலதான் நம்ம இங்க கூடியிருக்கிறோம். வேற எதற்கோ வரல. என்னடா இவங்க கிறிஸ்டின் மட்டும் மீட்டிங் வைக்கிறாங்க. ஒரு சில சபைகள்ல இன்னைக்கு மீட்டிங் கிடையாது. அது ஒரு சில காரியங்களை பார்த்துருக்கிறேன். ஆனா நாம் எதற்காக கூடியிருக்கிறோம்னா, இயேசு சொல்லி இருக்கிறார் நமக்கு தேசத்துக்காக ஜெபிக்கணும். நானும் கூட இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தை நாளைக்கு வழக்கம் போல 3வது சனிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். ஆனா ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது. அந்த தேசத்தின் நாள்ல, விடுதலையின் நாள்ல, சுதந்திர தினத்தப்போ நீ ஜெபிக்காம மற்ற நாள்ல நீ ஜெபிச்சன்னு பிரயோஜனம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் என் மறைவு மூலயமா தான் ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் ஜெபிச்சேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரணும், எல்லா காரியங்களும் நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் அழகாய் வழி நடத்தினார். அப்போ இந்த பைபிள்ல, இந்த வசனத்துல, வேத புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, தேசத்துக்காய் நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு நாள் இந்த ஆசீர்வாதமான நாள். தேசத்துக்காக, தேசத்தை ஆளுகிற பாரத பிரதமருக்காக, பிரைம் மினிஸ்டர், சிஎம்காக, அவங்களுக்காக, அவங்களுடைய நன்மைகளுக்காக, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த தருணம். அதற்காக தான் இன்னைக்கு நம்ம கூடினோம், ஆராதித்தோம், தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஜெபித்திருக்கிறோம். இது நிமித்தம் நினைவே பட்டணத்தை ஆசீர்வதித்தவர் நம்முடைய தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது யாருங்க? ஒரே ஒரு பர்சன் சொல்லாமா? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல முதல் ஒரு பர்சனா மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அருமையான மகாத்மா காந்தி தாத்தா. அவருடைய வாழ்வில ஐயா ரட்சிக்கப்பட்டதை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். எப்படின்னா, ஆதியில சண்டை போடும் போது, இந்த சுதந்திர தினத்துக்காக போராடும் போது கொஞ்சம் அப்படியே ஹார்ஷா தான் இறங்கினாங்க. அந்த டைம்ல அவருடைய கையில ஒரு வேத புஸ்தகத்தினுடைய சுருளை போல ஒரு வசனம் கிடைத்திருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உன்னை போல பிறரை நேசி. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை.
2 கட்டளைகள்ல 2வது கட்டளை இது. அல்லேலூயா. இந்த வசனம் அவர் படிச்ச உடனே காந்தியடிகளுடைய இருதயத்துல இந்த வசனம் தொடப்பட்டுச்சு. அப்பதான் அவர் யோசிச்சாராம், எதுக்குடா நம்ம போட்டு இவங்களை அடிச்சு துன்புறுத்தி, அவங்க நம்மளை துன்புறுத்தி அடிச்சு, இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வன்முறைகளை கைவிட்டு சமாதானத்தை பிடித்தாராம். நேசிக்கலாம், ஆனா எனக்கு தேவை சுதந்திரம். அந்த சுதந்திரம் எப்படி வாங்கினார் அப்படின்னா நேசிப்பினாலே. ஹல்லேலூயா. அவரை சுட்டது கூட வேற தேசம் அல்ல, நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளுதான் இல்லையா? அதை கூட ஒரு நேசிப்பாய் வாங்கிட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் இந்த சுதந்திர தினத்துல நம்ம பங்கு பெறணும்னா 2வது ஒரு காரணமும் உண்டு. நம்முடைய சுதந்திர தினத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு கொடுத்த காந்தியடிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின்படி வாழ்ந்தார். அதுதான் உண்மை. அது சரித்திரம் மாற்ற முடியாது. அதை எழுதி வைத்திருக்கிற சரித்திரமா இருக்கு. அப்படி இருக்கிறபடினால் இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க இவ்வளவு நேரம் நம்ம ஜெபிச்சிட்டோம். இப்போ அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் நம்ம கிட்ட என்ன பேச போறாரு, ரொம்ப நேரம் அல்ல, கொஞ்ச நேரம் தான், என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 11:12 வாசிக்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகான வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய தேசத்தை கர்த்தர் மறந்து விட்டாரோ, என் வீட்டை இந்த இயேசு மறந்துட்டாரோ, என் குடும்பத்தை மறந்துட்டாரோ, என் கிராமத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என் கிராமத்தை ஆண்டவர் தொடவே மாட்டேங்கிறார், மறந்துட்டாரோ நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல அழகா காமிச்சிருக்கிறாரு. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நம்ம உடனே விசாரிச்சிருவோம். என்ன விசாரிப்போம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுல ஒரு திருடன் வந்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த தெருவில் பக்கத்து வீட கூட விட்டுருங்க, அதை விசாரிச்சுதான் ஆகணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 தெரு தள்ளி ஒரு திருடன் வந்துட்டு போயிட்டான். என்ன செய்வீங்க? காலையில வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பி சாப்பிட்றமோ இல்லையோ, செய்யறமோ இல்லையோ, என்ன நடக்குது அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க போய் நின்று என்னங்க ஆச்சு, அந்த வீட்டுல அவங்க வாய் திறந்து சொல்லி 100-150 பேர் சொல்லியிருப்பாங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் பாவம். என்னங்க ஆச்சு, எப்படிங்க வந்தான், என்னங்க எடுத்துட்டு போனா. நம்முடைய விசாரணை எப்படி இருக்கும்னா உடனே, அதுவும் இந்த மனைவி மாட்ட சொன்னோம்னா ஓட்டவை, எதையாவது ஒண்ணு பையன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, கேட்காத கொஞ்சம் விட்டு பிடிப்போம் ஆண்கள் சொல்லுவாங்க. பிள்ளை இப்படி பண்ணிட்டா நான் பார்த்துட்டேன், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் சொல்லுவாங்க. ஆனா மனைவிமார்களுடைய வாய் எப்படி இருக்கும் தெரியுமா? துரு 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 துருன்னு இருக்கும். அது எப்படி விட்டா பிடிக்க முடியாது. இவனை எல்லாம் இப்பவே சூடு வைக்கணும், இவளையெல்லாம் இப்பவே கைகால முறிச்சு ஒருத்தர் கட்டி கொடுத்துடணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன அப்படியே தலை டவுன் ஆகி போச்சு. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா பசங்களை என்ன சொல்றது, சூடு வைக்கிறதுங்கிறது. இப்போ எல்லாம் அது வைக்க முடியல, அவனுக்கு இப்படி மேல நிக்கிறானு நமக்கு மேல. பிள்ளைகள் என்ன சொல்றதுன்னா, உனக்கு படிப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், உன்னை ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பார்த்துட்டேன், அவனை பிடிக்காது அந்த பையனை, ஆனா பார்த்துட்டேன், இங்க இருக்க வெறுப்புல பார்த்துட்டேன், ஒளிஞ்சு போ இங்க இருந்து. அப்புறம் அங்க போன கண்ணு கசக்கிட்டு உட்கார்ந்தா கேட்கறது இல்லை மனம். இப்படிதாங்க நிறைய வீடு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விசாரிப்ப என் தேவன் விசாரிக்கவில்லை. ஒருத்தரை விசாரினா உடனே விசாரிக்கிறதா? நான்சி சொல்லுவேன், ஒரு சில ஹோட்டல்ஸ் போனோம்னா டிஷ்ஷஸ் பயங்கரமா சாப்பிடுவாங்க. நானும் நான்சி ஒரு நாள் ரொம்ப பசி, நைட்டு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ப்ரேயர் மீட்டிங் இருக்கு. நாங்கள் வெளியிலலாம் போயிட்டு 6 மணிக்கு போனோம்னா எப்படி போனோம்னா அந்த வீட்டில் 9-10 ஆயிடும். 10 மணிக்கு மேலே உட்காந்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது.
சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு மத்தியானம் எல்லாம் நாங்கள் வெளியில் வேற ஒரு வேலையா ஊழியத்து நிமித்தம் போயிட்டு 3 மணி 4 மணி தான் வந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு ஒரு ஹோட்டல் போயிட்டோம், தாஜ் ஹோட்டலுக்கு. போனா எனக்கு பிரியாணி சாப்பிடலாம் பிடிக்கல. புரோட்டா தான் ஆனட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 2 புரோட்டா மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். பக்கத்துல ஏசி ரெஸ்டாரண்ட் தான், கூட்டம் இல்லை அதிகமா. இங்க உட்கார்ந்துருக்கிறேன், அந்த பக்கம் இன்னொருத்தர் உட்கார்ந்துருந்தார். ஏன் இதை நான் ஏசி ரெஸ்டாரண்ட் சொல்றேன்னா, கத்தி பேச முடியாது, ஃபேன் எல்லாம் ஓடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரலைஸ் ஏசி, ஆட்களும் இல்லை, எல்லாரும் எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு. நான்சிகிட்ட கூப்பிட்டு, அப்பா நம்ம சாதா புரோட்டா ஆர்டர் பண்ணோம், பக்கத்துல பன் புரோட்டா மாதிரி இருக்குது, ஆனா ஒரு தட்டு முழுக்க சிக்கன் வச்சிருக்காங்களப்பா, அது என்ன வகையான சிக்கன் பாரு அப்படின்னா, விசாரணை பண்ண பாரு அப்படின்னா, உடனே பார்க்காத இரு அப்படின்னு. என்னங்க நினைவா, நம்ம சாப்பிட்றத இப்படி திரும்பி பார்க்கறாங்களே, அதுதான் நம்முடைய விசாரணை. பாரு அப்படின்னா நம்ம கண்ணு சும்மாவே இருக்காது, உடனே என்னது கை கழுவு போகும்போது அப்படியே பார்த்துட்டே போறோம். ஆர்டர் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி கையா உள்ள அப்பதான் போயிருப்போம் ஹோட்டலுக்குள்ள. ஆனா யார் என்ன சாப்பிட்றோம், என்ன இருக்குது அங்க மெனு கார்டை பார்த்தா தெரியாதா? நம்ம விசாரணை எல்லாம் இப்படிதான் போகும். ஆனா நம்முடைய தேவனுடைய விசாரணை வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். எப்படி விசாரிப்பார்னா, ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையில் அவர் விசாரிப்பார். இன்னும் ஆழமா சொன்ன அந்த வசனம் சொல்லுது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டல்ல யூ ஆர் அண்டர் சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. அது அந்த கேமராக்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். வெளியில போனா பார்க்க முடியுமா என்ன? முடியாது. ஆனா இங்கே ஆண்டவருடைய கண் எப்படி இருக்காமா, வருஷத்தின் முடிவிலிருந்து இறுதி மட்டும் அவருடைய கண்ணு நம்ம தேசத்தின் மேல, தேசத்தினுடைய மாநிலத்தின் மேல, மாநிலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மேல, தாலுகா மேல, கிராமப்புறத்தின் மேல, நம்முடைய வீட்டின் மேல, குடும்பத்தின் மேல இருக்கிறது, என் மேலும் நம்ம மேலும் இருக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் இங்க ஆண்டவர் ஆழமா காமிச்சிருக்கிற. நான் பார்க்கல நினைக்கிறியா? பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் கண்ணு உன்னுடைய செஞ்சேரி மலையை பார்க்குது மகனே, செஞ்சேரிய பார்க்குது. நீ போற வர இடத்தெல்லாம் என் கண் என்ன செய்யுது, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போது நம்ம கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் தேசத்தை நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சில பேர் கேட்பாங்க, ஆண்டவரே தேசத்துல பாவம் நடக்குது, சாபம் நடக்குது, ஏதோ தகப்பன நீங்க பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? அவர் பார்த்துட்டு தாங்க இருக்கிறாரு. கை வச்சா தாங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பொறுமையா இருக்கிறார். சோதம் குமாரா தேசம், அந்த தேசத்தை என் தேவன் அக்கினினாலே சுட்டரித்தார். ஆமாவா இல்லையா? உண்மைதாங்க. சோதம் குமாரா எப்படி அழிச்சாரு? அக்கினி, அக்கினிக்கு அப்படியே வானத்திலிருந்து பொழியப்பட்டுச்சு. குழப்பமா இருக்கும் யாஷ்மினுக்கு. அப்படிதான் அழிச்சாரு. அக்கினி ஊற்றப்பட்டது, அடி தட்டி எடுத்துட்டார் அந்த தேசத்தை. ஏன் அதை அழிச்சார் அப்படின்னா, முதல் பாவம் இச்சை என்னும் பாவம், ஆணும் ஆணும் இணைகிற ஒரு காரியம் உண்டாச்சு, பெண்ணும் பெண்ணும் இணைகிற ஒரு காரியம் உண்டாச்சு. கடைசியில ஒரு காரியம் உண்டாச்சு. என்ன காரியம்? கரெக்டு தான், தேவதூதனோடு இணைந்து நிக்கிற அனுபவம். இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனாலதான் அந்த சோதம் குமாராவை ஆபிரகாம் என்னதான் ஜெபித்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, லோத்துவையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிரு, வெளியில நீ நிக்காத. அந்த இடத்துல தூதர்களை பார்க்கிறோம், துரிதப்படுத்துறாங்க. பரிசுத்தவானாகிய நீ வெளியே போ, இந்த தேசத்தை விட்டு வெளியே போ. இதை நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது இருந்தது. எடுத்தோன்னு அழிக்கல. நல்லா கவனிங்க, ஆணும் ஆணும் சேரும் போது அழிக்கல, மாறுவாங்க. பெண்ணும் பெண்ணும் சேரும் போது அழிக்கல, மாறுவாங்க. கடைசியில உச்ச கட்டம் தேவதூதனோடு இணையும் போதுதான் தேவன் கை வைத்தார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய கண்கள் நம்முடைய தேசத்தின் மீது இருந்தது. பார்க்கிறாரு, மாறுவாங்களா, என் பையன் மாறுவானா, என் பிள்ளை ரட்சிக்கப்படுவாளா,
என்னை ஏற்றுக்கொள்ளுவானா? இது பாவம் என்ற உணர்வு இவனுக்குள்ள வருமா? ஐயோ நான் பாவி என்கிற உணர்வு இவன் வந்து திருந்துவானான்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கறது அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நான் வந்து உடன்பட்ட கிளம்பி போயிட்டேன்னா உங்களை எல்லாம் பார்க்க முடியுமா? கண்ணை திறந்து இங்க வந்தாதான் உங்களை பார்க்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? நான் இங்க இருந்தாதான் உங்களை பார்க்க முடியும். அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேதத்துல கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார், அதனாலதான் அவருடைய கண் நம்ம மீது இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இப்ப கூட நம்மளை எங்கேயாவது இங்க இருந்து பார்த்து கொண்டு இருப்பார். யார் யார் என்ன செய்யறோம், எத்தனை பேர் கொட்டாய் விடுறோம், எத்தனை பேர் கவனிக்கிறோம், எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறோம், ரட்சிப்புக்கு ஏதுவாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், எல்லாம் அவருடைய கண்களும் இருதயமும் நம் மீது நோக்கமா இருக்கிறது. அப்ப நீங்க நினைச்சுக்காதீங்க என்ன மறந்துட்டாரு, என் வீட்டை பார்க்கல, என் குடும்பத்தை பார்க்கல, நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு இனிமே சொல்லுவீங்களா? சொல்லவே கூடாது. அவர் நம்ம மீது நோக்கமா இருக்கிறார், நம் தேசத்தின் மீது நோக்கமா இருக்கிறாரு. தேசத்துல எவ்வளவோ நடக்குது. இப்ப பாருங்க, ஏகப்பட்ட கற்பழிப்புகள். நம்ம இன்னைக்கு ஜெபிச்சோம்ல, அதெல்லாம் எடுத்து ஜோம் பண்ணா நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம அதை வச்சு ஜோம் பண்ண மணிக்கணக்கா ஜெபிச்சு அழுகணும். 10வது நாள் இந்த குட்டி பாப்பா வெளியில போக முடியல, தனியா அனுப்பி விட்டு விளையாண்டுவான்னு வந்த நாட்கள்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி வாலிப பிள்ளைகளை கூட நம்ம ஓகேன்னு சொல்லலாம். இந்த பிள்ளை என்னங்க செஞ்சா? அனுப்ப முடியுதா? சரி, பிள்ளைதான் அப்படின்னா பையனை எத்தனை விஷயங்கள் கேள்விப்படுறோம். பொம்பளை பிள்ளை இதுவே தப்பு தான். சின்ன பிள்ளைய அனுப்ப முடியாம நமக்கு புத்தி வைக்கிறத, இவனையும் அனுப்ப முடியல. இவனை மாதிரி இருக்கிற பசங்களையும் பேக் பண்ணிடுறாங்க வேற ஒரு காரியத்துக்கு, தவறான காரியத்துக்கு பயன்படுத்திடுறாங்க. வாய் திறந்து கூசுது பேசுறதுக்கு. இப்படியெல்லாம் நடக்கிறத ஆண்டவர் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சொன்ன மாதிரி 85 வயசு, தோட்டத்துக்குள்ள ஒரு அலறல் சத்தம். அங்க தண்ணி பிடிக்க போனவங்க காலையில நேரத்துல அந்த பாட்டி புலம்பி அழுதுருக்குது. பாட்டி என்னாச்சு பாட்டி, என்னாச்சு பாட்டி? அவங்க நினைச்சிருப்பாங்க செயினுக்கு இது பறிச்சுட்டு போயிட்டான்னு. ஆனா அந்த பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன பிறகு சொல்லுதான், நான் வந்து என்னைய தம்பி ஒரு வாலிப பையன் வந்தான், அவன் வந்து நார்த் இந்தியனா. அந்த அம்மா தெளிவா வாக்குமூலம் கொடுக்குது. நான் பார்த்தேன், வண்டியில வந்தான் தம்பி, என்னைய கொஞ்சம் ரோட்ல இறக்கி விட்டுரு, கிராமத்துல இருந்து ரோட்டுக்கு போறக்கு இறக்கி விட்டுருன்னவங்கள இவன் திரும்பவும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒண்ணுமில்லாம செஞ்சுட்டான். எப்படிங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு மனசு பதறுது. சின்ன பிள்ளையும் விட மாட்டேங்கிறாங்க, வயோதிபருக்கும் விட மாட்டேங்கிறாங்க, வாலிப பையனையும் வாலிப பிள்ளையும் விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்முடைய தேசத்தில் இந்த நாட்களில அதிகரித்து வருகிறது. நம்ம தான் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. எங்க பெரியம்மா ரோட்ல நடந்து போக சொல்லுவாங்க, நான் ஓரத்துல நடந்து போங்க அப்படின்னு. அவங்க அப்படியே பேசாம நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஓரத்துல போங்க, வர்றவன் பார்த்து வருவான்டா அப்படின்வாங்க. வர்றவன்லாம் பார்த்து வரமாட்டான், அவன் இடிச்சு போட்டு போயிட்டான்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், வலியும் வேதனையும் நமக்கு தான். இது உண்மைங்க. இன்னைக்கு நம்ம தான் வந்து பாதுகாப்பா இருந்துக்கணும், உடுப்பு பாதுகாப்பா உடுத்திக்கணும். மற்றவங்க கண்கள் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் பாக்குறான். என்ன செய்யறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ஒரு டவுட் வரும், இயேசு இருக்கிறாரா இல்லையா? இப்படியெல்லாம் இத்தனை கொடுமைகள் நடக்குது, இயேசு பார்க்கிறாரா இல்லையா என் தேசத்தை? எங்கேயோ வரல, இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல பெத்த தகப்பன் பிள்ளையை இச்சையுடைய கண்கள்ல பார்த்து பாலியல் தொந்தரவு கொடுத்த தகப்பன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க, தட்டி வச்சிருக்கிறாங்க உள்ள. வேற யாரோ இல்ல, பெத்த தகப்பன். பொம்பளை பிள்ளைய அம்மா தனியா விட்டுட்டு போக முடியல வீட்டுல, தெரியுமா? அப்பாட்ட கூட விட்டுட்டு போக முடியல. இதெல்லாம் நடக்கும்போது தேசம் பாழாய் போகிறது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் கை வைக்கல தெரியுமா? சோதாம் கொமரா மாதிரி ஒரே அடியில அவரால முடியும், அடிச்சு தூக்க முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் நமக்காக. அதுக்காக தாங்க பொறுமையா இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு.
பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் தன்னுடைய இச்சைக்காக கணவரையும் 2 அழகான குழந்தைங்க, இந்த மாதிரி இதை விட குட்டி அழகான குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டு, நல்லவேளை அவங்க கணவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு வேற ஒரு தொடர்புக்காக. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்காம இருப்பாருங்க. அந்த குழந்தை சாகும்போது ஆண்டவர் பார்க்காம இருப்பாரு. பார்த்து ஏன் விட்டுட்டாருன்னா, இதெல்லாம் வளர்ந்துருக்குது, ஆண்டவரால எதையுமே செய்ய முடியல, பரிசுத்தரால எதையும் செய்ய முடியல, தேசம் பாழாய் போயிருக்கு. இதுக்காகலாம் என்ன தெரியுமா ஒரே ஒரு சொல்யூஷன்? நம்ம ஜெபிக்கணும். ஏன் இதை ஆழமா நான் சொல்றேன்னா, ஜெபக்குறிப்பு நடத்திட்டாங்க, இன்னைக்கு ஆழமா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு சித்தமானா நம்முடைய இடமெல்லாம் பெருகும் போது ஒரு எல்இடி டிவி கூட வச்சு உங்களுக்கு நான் காமிப்பேன். ஏன்னா நான் சொல்லி நீங்க கேட்பதை விட விஷுவலா பார்க்கும் போது உங்களுக்கு கண்ணீர் வரும். இப்படி நடக்குதா? பிள்ளைகள் அழுகிற காட்சி அதெல்லாம் கேட்கும் போது கேட்க முடியல. ஒரு பக்கம் மாம்சம் வெளிப்படுது, அறுவாள் எடுத்து வெட்டிடலாமான்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இயேசுவை நினைக்கும் போது, ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு நிக்க தோணுது. யாரையும் நம்பி வெளியில விட முடியல. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கே இவ்வளவு கோபம் வருது, ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும் உருவாக்கினவருக்கு. ஆனா சகித்து கொண்டு இருக்கிறார். பிரியமான ஜனமே, நீங்க பார்க்கல நினைக்காதீங்க. ஐயோ குடிச்சிட்டு வர்றாங்க, குடிச்சிட்டு வர்ற வழியில பாத்தீங்கன்னு நல்ல போதை ஏறிடும். சம்பாதித்த காசு கீழே விழுந்து கிடப்பாங்க. ஈஸியா யாரோ ஒருத்தர் போன் எடுத்துட்டு போயிருவாங்க, ஒருத்தர் பணம் எடுத்துட்டு போயிருவாங்க. எத்தனை பேரை நான் பாக்குறேன் தெரியுமா? அவங்க மனைவிமார்கள் அழுவாங்க, ஐயோ என் சின்ன பிள்ளை பால் வாங்க வழி இல்லையா. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, விட்டுட்டாரு. ஏன் அப்படின்னா, ஜெபம் பண்ணு, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறாரு. ஜெபிக்கணும். இதெல்லாம் பார்ப்பது எதற்காக அப்படின்னா, ஏன் ஆண்டவர் விட்டுருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஜெபிக்கணும், மணிக்கணக்கா ஜெபிக்கணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா இதை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிசாசு நம்மளை ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். வேலை வேலை வேலை, படிப்பு படிப்பு படிப்பு. அதுவும் சப்ஜெக்ட் நடத்துறாங்களா? இல்ல, பிளேஸ்மெண்ட் கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க நிறைய காலேஜஸ்ல. இப்போ புதுசா நான் சொன்னது போல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்களாம். சப்ஜெக்ட் நடத்தலைன்னா அங்க போய் திருத்துருன்னு முடிக்கிறக்கா யாஸ்மின். அந்த சப்ஜெக்டை நடத்தினாதான், கோடிங்கை நடத்தினாதான் அங்க போய் உட்கார முடியும் நிரந்தரமா. இல்லைன்னா 3 மாசம் டெம்பரவரி பீரியட்ல போட்டு தூக்கி அவங்க போட்டுக்குவாங்க. யாஸ்மின் போட்டோவை போட்டு சென்டம் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட். யாஸ்மினுடைய போட்டோ அங்க இருக்கும். 3 மாசத்துக்கு மேல அவங்க இருப்பாளா கம்பெனிக்குள்ள? புரியுதுங்களா? இன்னைக்கு எல்லாமே கண் துடைப்பு தான் நடக்குது. பேரண்ட்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் வைக்கிறீங்களே, அதுக்குள்ள போய் நீ வேலையில உட்கார்ந்து வேலையில நிரந்தரமா பணியாற்றுவதற்கு நீ சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கறியா? பேரண்ட்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரும் ஏமாத்த முடியாது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஏமாற்றங்கள் நடக்குது. ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம போய் கேட்டோம்னா அடுத்தது அவனுக்கு தான் டோஸ் சொல்லுவோம். ஏதாச்சும் ஒன்று, அட்டானமஸ் காலேஜ் வேற, கை வைக்கிறேன், வா பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஆண்டவர் தேசத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமான ஜனமே, நீங்க நினைக்க வேண்டாம், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் உச்ச கட்டத்தை தொடும்போது அவருடைய கை ஓங்கிருச்சுன்னா அடக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், மனம் திரும்புதல் வேண்டும். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நினைவே பாவத்துல பெருகிச்சு. அப்ப எவ்வளவு தூரம் பொறுத்திருக்கிறாருன்னா, பாவம் பெருகிற வரைக்கும் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அமராவதி அணையில 9 ஷட்டரும் ஓபன் பண்ணியிருந்தாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பாக. நானும் நான்சி ஓடி போய் பார்த்தோம். ஒரு அபாய சங்கு மாதிரி ஊதி 2 ஷட்டரையும் ஓபன் பண்ணி விட்டாங்க. கடைசியில 9 ஷட்டரும். ஏன் அதை ஓபன் பண்ணாங்க? அதனுடைய ஆழம் 90 அடி. ஏன் ஓபன் பண்ணாங்க ஷட்டரை? சொல்லு. இதுதான் நம்மள்ட்ட ஆகாது. சொல்லிடுறது கேட்டா
அந்த 90 அடி தாண்டக்கூடாது. தாண்டிடுச்சுன்னா அங்க பிரச்சனை வந்துடும். அதனால ஷட்டரை ஓபன் பண்ணி தண்ணியை வெளியேற்றுகிறார்கள். அணைக்கு இந்த தண்ணி போதும். மேல அந்த அணையை தாண்டிடுச்சுன்னா அது ஊரையே கிராமத்தையே அழிச்சிடும். அதே மாதிரி ஆண்டவர் 90 அடி ஒரு குறிப்பிட்ட அளவு வைத்திருப்பார் ஒவ்வொரு மனிதனுக்கும். இவன் ரட்சிக்கப்படுவான், பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் பேசுவாரு. டிவியில நிறைய பேர் வந்துட்டாங்க, டிவியில பேசுறதுக்கு போற வர்ற வழியில எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஆண்டவர் பேசுவாரு டிவியினுடைய சத்தத்தின் மூலயமா. அதை விட மொபைல் போன்ல நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஜியோ போன் வந்துருச்சு, ஜியோ நெட்வொர்க் வந்துருச்சு, ஏகப்பட்ட போன். 7000 6000த்துக்கே பெரிய போன் வந்துருச்சு கையில. எல்லார் கையிலயும் பெரிய பெரிய போன்ஸ் தான். அல்லேலூயா. வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 போன். ஜெயக்குமார் பிரதருக்கு ஒரு போனு, எஸ்தர் சிஸ்டருக்கு ஒரு போனு, பிபினுக்கு ஒரு போனு, குட்டி பாப்பாவுக்கு ஒரு போனு. வந்துடும் வரக்கூடிய நாட்கள்ல. கேட்டா ஒண்ணு டீச்சர் வாங்க சொன்னாங்கம்மா போன். இதெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை வேணும்னா நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். பிரியமான ஜனமே, தயவு செய்து கர்த்தர் நம் மீது நோக்கமா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னா நினைவே ஆசீர்வதித்தது போல பொறுமையா இருப்பார். நினைவே உடனே அழிக்கல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் யோனாட்ட, போய் சொல்லு நினைவே பாவத்தில் உச்சக்கட்டத்தை தொட்டு விட்டது, பாவத்துல நல்லா வளர்ந்துருச்சு, நான் அழிக்க போறேன்னு போய் சொல்லுன்ட்டு. அது வரைக்கும் பொறுமையா இருந்தார். அங்க போய் சொன்னோன்னு தங்களை தாழ்த்தினார்கள் தேவ சமூகத்துல. அங்க இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆடு மாடு எதுவுமே சாப்பிடல. இன்னைக்கு உங்க வீட்டுல நாய்க்குட்டிகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டீங்களா? ஃபாஸ்டிங் நீ போடாதீங்க. அல்லேலூயா. ஜாக்கி கத்துனாலும் சரி அலறினாலும் சரி போடாதீங்க. ஏன்னா நினைவேல என்ன நடந்திருக்கு தெரியுமா? உபவாசத்தோடு தேவன் தேடினார்களாம். அங்க இருக்க ஆடு மாடு யாருக்கும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்ல. எல்லாரும் உபவாசம் பண்ணு, தாழ்த்து, தேவ சமுத்திரம் விழுந்து கட. அவர் பார்க்கிறார். தேசத்தின் ராஜா சட்டையை கிழிச்சுக்கிட்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை ஆண்டவர் பார்க்கிறார். அட நாய்க்குட்டி கூட சாப்பாடு போடல, அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆடு மாடு வாயில்லா ஜீவனுக்கு கூட சாப்பாடு போடாம உபவாசம் பண்ணி இருக்கிறாங்கப்பா, அதை தேவன் பார்த்தார். அவ்வளவு பெரிய ராஜா சட்டை கிழிச்சு சாம்பல்ல உட்கார்ந்து அழுது புலம்பின போது தன்னை தாழ்த்தினதை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய கண்கள் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, சொன்ன வார்த்தைய மாத்திட்டார். தேசத்தை அழிக்கல, ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எதற்காக நாம் ஜெபிக்கணும்னா, என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட என்னை தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. என்ன தாழ்த்துறேன். இன்னைக்கு நிறைய பேர் தாழ்த்த மாட்டேன்றோம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தேசத்துக்காக ஜெபிக்கும் போதும் அங்க ஒரு பெருமை வந்துருது. என் பேர நோட்டீஸ்ல போடல. அல்லேலூயா. முன்னாடி நின்னுட்டு என் பேர சொல்லவே இல்லை. எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கிறீங்க? நாம் வந்திருக்கிறது நம்மை தாழ்த்துவதற்காக. தாழ்மைக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? கூட்டாலும் கூடாட்டி வர்றதுதான், பேரு போட்டாலும் போடாட்டி நிக்கிறது தான். இதுதான் தாழ்மை. நம்மை தாழ்த்துவதற்காக தேவன் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தாழ்த்த வேண்டும், என்னை தேட வேண்டும், அழுது புலம்ப வேண்டும். இடத்துல நினைவே ஜனங்கள்லாம் தேவனை இப்படி தேடின போதுதான் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்ம கூட இதற்காக தான் கூடியிருந்தோம், இதற்காக தான் ஆராதித்தோம், இப்படிதான் நாம் ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் ஆனா இது ஒரு நாள் மட்டும் செய்யக்கூடாது. இதை நம்ம என்ன செய்யணுங்க? தினந்தோறும் நாம் வீட்டுல ஜெபிக்கணும். குடும்ப ஜெபத்தை செய்யும் போது இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் இருக்குல்ல, கேள்விப்படுறீங்களா நியூஸ்ல? ஏதாவது ஒரு ஜெபத்தையாவது வச்சு நீங்க அந்த குறிப்பை வச்சு நீங்க ஜெபிக்கணும். குடும்ப ஜெபத்துல அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தெரியுங்களா? கர்த்தர் அதை விரும்புகிறார். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு. இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம முதல் வாரமே பார்த்தோம், ஈசாக்க ஆண்டவர் 100 மடங்கு இந்த தேசத்தில் ஆசீர்வதித்தார் இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சம், பக்கத்துல இருக்கிற தேசத்துல பக்கத்துல நிலத்துல எல்லாம் பஞ்சம், வறுமை, செழிப்பில்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஈசாக்க தேவன் ஆசீர்வதித்தார். எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ரீகேப் மட்டும்தான்.
என்னன்னா ஈசாக்கு அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லி கிளம்பும் போது கர்த்தர் ஈசாக்க பார்த்து சொன்னாரு, பயந்து போகாத. நீ இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனால மட்டும் நீ ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. இந்த ஆபீஸ் சரியில்லை, இன்னொரு ஆபீஸுக்கு போற, நீ ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. இங்க எல்லாரும் என் மேல பொறாமையா இருக்கிறாங்க, என்னை போட்டு கொடுத்துட்றாங்கன்னா போற ஆபீஸ்லயும் பொறாமையா இருப்பாங்க, போட்டு கொடுப்பாங்க. இதனால நீ ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. இந்த வீடு சரியில்லைங்க, இந்த வீட்டுல காசே தங்க மாட்டேங்குது, வேற வீட்டுக்கு போறேன் அப்படின்னா எந்த வீட்லயும் இது துரத்திட்டே தான் வரும். இதனால நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒரு இடத்த மாத்திரதான் ஆசீர்வாதம் வருமா? இல்லவே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், ஆசீர்வாதம் அதுல இல்லை. அப்ப எதுலதாங்க ஆசீர்வாதம் அப்படின்னா, கர்த்தரை நம்ம கூட வைக்கிறதுனால மட்டும்தான் ஆசீர்வாதம். ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ எங்கேயும் போகாத, நான் உன் கூட இருப்பேன். அப்ப தெரிஞ்சுக்குங்க, பிசினஸ் மாற்றத்திலேயோ இல்ல வேலையை மாத்துறதுலையோ, வீட்டை மாத்துறதுலையோ, இல்ல ஊரை மாத்துறதுலையோ, இல்ல குடும்பத்தையே தூக்கி வேற ஏதாவது தேசத்துல வைக்கல, இல்ல தேவனை வர வைக்கிறதுலாம் ஆசீர்வாதம். ஏசப்பாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், நம்ம கூட இருக்க வைக்கணும். அதுக்கு தேவை என்னன்னா, அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். எப்பவுமே தேடணும், கஷ்டம் வந்தா மட்டும் தேடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, கஷ்டம் வந்தா மட்டும்தான், ஐயோ ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா. நல்லாயிட்டாங்கன்னா வர்றங்க, எங்க சபைக்கே காணோம், வர்றங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் காணோம், வர்றங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபிக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. தேவனை எப்பவுமே நாம் தேட வேண்டும். ஈசாக்கு அதனால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்தது, ஈசாக்க இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஈசாக்குடைய மகன் யாருங்க? ஈசாக்குடைய பையன் பேர் என்ன? ஈசாக்குடைய பையன் கரெக்ட் தான், யாக்கோபு, ஜேக்கப். யாக்கோப தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னா பார்க்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்பி, ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். ஆமென். தேசங்கள் கர்த்தர் அவர்தான் மாத்தணும். அங்க அப்பாவை பார்த்து சொல்றாரு, ஈசாக்க நீ போக கூடாது. இங்க மகனை பார்த்து சொல்றாரு, ஈசாக்குடைய மகனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நீ இருக்காத, இந்த இடத்துல இருந்து கிளம்பி உன் சொந்த இடத்துக்கு போ. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா 11, 12, 13 அதே அதிகாரத்துல வாசி கேட்கலாம். உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட போலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. போதும். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இங்கேயும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, லாபான்ங்கிறது வேற யாரும் இல்ல, யாக்கோபுடைய மாமனார். மாமனாரு யாக்கோபை ஏமாத்துறத கர்த்தர் சொல்றாரு, நீ ஏமாற்றப்படுகிறத நான் பார்க்கிறேன். போலியான ஒரு சில காரியங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார், யாக்கோபோடையே கூட இருக்கிறார். நீங்க தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய தேசத்துல ஆசீர்வாதத்தை ஊற்ற கர்த்தரால முடியும். ஏன்னா அவருக்கு நம்ம கூடவே இருக்கிறார். ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் முக்கியம். நம்ம தேசத்தை பெருசா பாக்குறோம், ஆனா ஒரு குடும்பம் என்ன ஆசீர்வாதமா இல்லைன்னா தேசத்துல ஆசீர்வாதம் வளராது. ஒரு கிராமம் ஆசீர்வதிக்கப்படலாம், தாலுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு தாலுக்கு ஆசீர்வாதமா இல்லைன்னா மாவட்டம் ஆசீர்வாதத்தை இழந்து விடும். ஒரு மாவட்டம் ஆசீர்வாதமா இல்லைன்னா ஒரு மாநிலம் ஆசீர்வாதமா தேசம் முடிஞ்சு. அப்ப ஆரம்பம் எங்கீங்க? கிராமம், ஒரு வீடு, ஒரு குடும்பம். அதனாலதான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை வைத்து ஆரம்பித்தார், ஆதாம் ஏவாளை வச்சு.
அப்போ இங்க யாக்கோபு ஏமாற்றப்படுகிறத கர்த்தர் சொல்றாரு, நீ ஏமாத்தப்படுற அத நான் பாக்குறேன். பாக்குறேன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கூடவே இருக்கிறாரு. அதுதான் சொல்றாரு, நீ விட்டு ஓடிரு, அங்க போகாதங்கிறாரு ஈசாக்க. இங்க யாக்கோப போங்கிறாரு. அப்போ இதனால என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம் தேசத்தில். இங்க விட்டு அங்க, அங்க விட்டு இங்க, அதெல்லாம் இல்லை. எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். படிக்கிற பிள்ளை எங்க படிச்சாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கும் போது ஆசீர்வாதமாய் மாறும். இல்லைங்க இங்க படிச்ச ஒன்றும் சரியில்லைங்க, அங்கதாங்க. அப்படி இல்லை. நமக்கு அதுக்கேற்ற உபகரணங்கள் கையில் இருக்குமானால் நம்ம பெரிய ஸ்கூல்ல வைக்கலாம். ஆனா சின்ன ஸ்கூல்லையும் தேவன் நினைச்சா நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் உண்மை. இந்த மனப்பக்குவத்துக்குள்ள வாங்க. அங்க போனாதான் அல்லேலூயா. அந்த கான்வென்ட்ல படிச்சாதான். கான்வென்ட்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல பேச தெரியாம இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? டப்பா இங்கிலீஷ்ல பேசிக்கிறாங்க பிள்ளைங்க. ஒண்ணுமே ஒண்ணும் தெரியாது. ஆனா எங்க கான்வென்ட் சர்டிபிகேட்ல பார்த்தா கான்வென்ட். நான் பார்ப்பேன், இது என்னது கான்வென்ட்ங்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, கலீஜியா பேச, வாயத்திறந்தா கேட்க முடியல. ஆனா பின்னாடி படிக்கிற இடம் மட்டும் வேற. அப்படி இல்லை. கர்த்தர் எவ்விடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் நம்ம ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். நீங்க நினைச்சுக்காதீங்க, இந்த இடத்துல இருந்து நான் காலி பண்ணி வேற இடத்துக்கு போவேனா நல்லா இருப்பேன். நல்லா இருக்க மாட்டீங்க. இயேசுவை கூட வச்சாதான் நல்லா இருப்பீங்க. என்னடா இந்த மனுஷன் நல்லா இருக்க மாட்டீங்கிறா, உண்மையை சொல்லிடணும்ல. ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம், ஆண்டவர் பிரத்யட்சமா தீர்க்க தரிசனமா பேசினாரு. போய் சொல்லு, நான் கூட இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லு, போக வேண்டான்னு சொல்லு வெளியில எங்கேயும். அவங்களுக்கு குறிப்பிட்ட 4 ரோட்ல, குடிமங்கலம் 4 ரோட்ல தான் அவங்களுக்கு வீடு வச்சிருக்கிறேன்னு சொல்லு. தீர்க்க தரிசனமா 2019 லாஸ்ட்ல நான் போய் சொல்லிட்டேன். கர்த்தர் தீர்க்கமாய் பேசிவிட்டார். உங்களுக்கு 4 ரோட்ல ஒரு வீடை வச்சிருக்கிறாரு, தேடுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஜாப் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட்டா பொருளை ஏத்துறதுக்கு வண்டியை கொண்டு வந்து சத்தியமங்கலம் கிளம்பிட்டாங்க. குடிமங்கலத்துக்கு சத்தியமங்கலம் போயிட்டாங்க. போனவங்க 2020 கொரோனால மாட்டி வேலை கிடைக்காம பஞ்சம் வறுமை இருக்கும்போது கூட நல்லா இருந்தாங்க. அங்க போய் 2 வருஷம் 3 வருஷம், ஆமா 2023 திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அங்க போனவங்க தான் திரும்பி வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நாங்க வந்துட்டோம். எங்க வந்தீங்க? 4 ரோட்டுக்கே வந்துட்டோம். எந்த 4 ரோடு? கர்த்தர் சொன்ன 4 ரோடு, குடிமங்கலத்துக்கே நாங்க வந்துட்டோம், பிரேயருக்கு வாங்க. நான் போய் பார்த்தேன். உள்ள போனோன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் பாஸ்டர், பயங்கர வேதனை. அவங்களுக்கு ரேஷன் அரிசி ஒத்துக்காது. அந்த குடும்பத்துல ரேஷன் அரிசி பசங்க சாப்பிட மாட்டாங்க, அது ஒத்துக்காதாமா அவங்களுக்கு. நாங்கெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிடுவோம் நல்லா. அல்லேலூயா. அதுதான் ஆசை. உண்மையிலே அந்த அரிசி இந்த அரிசி வாங்குறோம், ரேஷன் அரிசியில தான் பலன் இருக்கு தெரியுமா? ரேஷன் அரிசியில தான் பயங்கரமான பலன் இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு தொண்டையில இறங்காது. உண்மையான பலன், சுகரே வராதது, நோயற்ற வாழ்வுக்கு ரேஷன் அரிசி தான் முக்கியம். நாங்க சாப்பிடுவோம். அவங்க சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு ஒத்து வராது. ஆனா அங்க போய் என்ன நடந்ததுன்னே தெரியல பாஸ்டர். ரேஷன் அரிசியை கூட நான் அங்க இங்க தான் வாங்கினேன். என் ஊருக்கு வந்து வாங்குறதுக்கு வழியில ரேஷன் கார்டு இங்க இருக்குது, வந்து வாங்குறதுக்கு பைசா இல்ல. அங்க நாங்க பிச்சை எடுக்காத குறைய ஒவ்வொரு வீட்லயும் 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ. ஏன் இந்த ஆசீர்வாத குறைவு? பலவீனம், நோய், பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் வந்து போற இடத்துக்கெல்லாம் வந்து ஆசீர்வதிக்க மாட்டார், நின்று ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இருப்ப. நீ என்ன தேடும் போது பிசாசு உனக்கு வறுமையை கொண்டு வரானா நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா நில்லு. கோலியாத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நாள் வரையிலும் 40 நாள் வரையிலும் யாருமே நிக்கல. ஆண்டவர் பாக்குறாரு, ஏன்னா நிக்க கூட மாட்டேங்கடா விசுவாசமா. அப்ப யார் நின்னாங்க கோலியாத் முன்னாடி? யார் நின்னா? தாவீது. தாவீது மட்டும்தான் போய் நிக்கிறாரு. சின்ன பையனா, கோலியாத் பெரிய உருவம். ஆனா கர்த்தர் தாவீதை கொண்டு நிறைவேற்றினார். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க நிக்கணுங்க, ஓடக்கூடாது.
இங்க சரியில்லை, அங்க சரியில்லை, அங்க சரியில்லை, அங்க சரியில்லை, அப்படி அல்ல. ஒரு இடத்துல நின்னு என் ஆண்டவரே நீர் இந்த இடத்துல என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்க உறுதியா நின்னாதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். ஓடுவதனால என் தேவன் ஓடி வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். செங்கடலுக்கு முன்னாடி கடந்து போக முடியாம நின்னாங்க. பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. அவங்க நினைச்சாங்க வழியே இல்லைன்னு. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்கி நடந்து போன்னு விட்டார். பின்னோக்கி உங்களை கடந்து போக விட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஏசப்பா என்னைக்கும் நம்முடைய தேசத்துல நம்மள பின்னாடி டீ ப்ரமோட் பண்ண மாட்டாரு. நீங்க ஒருவேளை டீ ப்ரமோஷன் வாங்குனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, அது கர்த்தருடைய வழி நடத்தல் அல்ல, என் இயேசுடைய வழி நடத்தல் அல்ல. பொல்லாத பிசாசு உங்களை டீ ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறான். என் ஆண்டவர் முன்னாடி கடந்து போக செய்கிறவர். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காப்பாராம். பின்னாடி எவனாவது வேட்டு வச்சா கூட அவர் பாதுகாத்து கொண்டு இருப்பார். ஏன்னா அவர் முன்பாக போகிறவராய் இருக்கிறார். அதுதான் அடையாளம். உங்க வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்துல, இந்த தேசத்துல, இந்த மாநிலத்துல, இந்த மாவட்டத்துல, இந்த கிராமத்துல நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய வாழ்வு தராத்தரம் உயரணும். உயரலங்க, கீழே இறங்குறோம் அப்படின்னா யாருகிட்ட பிரச்சனை? தேசத்துல பிரச்சனை இல்ல, வீட்டுல பிரச்சனை இல்ல, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்ல, என்கிட்டதான் பிரச்சனை. ஏன்னா இயேசுவை நான் தேடாததுதான் பிரச்சனை. டிஃபரன்ஸ் ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. ஈசாக்க இருன்னு சொன்னாரு, யாக்கோப போன்னு சொன்னாரு. ஆனா ரெண்டுலயும் என்ன இருந்ததுன்னா ஒரு காமன் பாயிண்ட் என்ன இருந்துச்சு? கர்த்தர் கூடவே இருந்தார். அதுதான் காமன் பாயிண்ட். ஈசாக்கோட கூட இருந்தார், யாக்கோபோட கூட இருந்தார். உங்களை போக சொன்னா போயிருங்க, இருக்க சொன்னா இருங்க. அதுக்காக நிறைய பேரு தேசத்தை குறை பேசுறாங்க தெரியுமா? இந்தியாவுல ஒண்ணும் இல்லைங்க, அப்படியே ஓப்பனா அடிச்சிடுறது. இந்தியாவுல கஷ்டங்க, இந்த ஊர்ல பயங்கர கஷ்டங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க இந்த ஊர்ல. அப்படி அல்ல, நாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் நமக்காக ஆண்டவர் ஏதோ ஒரு வழிவாசலை திறப்பார். ஆகார் துரத்தப்பட்டவளாய் காட்சியளித்தா இல்லையா? யார் அந்த ஆகாரு? சாராளுடைய பணிப்பெண். குழந்தையை தூக்கிட்டு, பச்சில குழந்தையை தூக்கிட்டு ஓடுறா. எங்க ஓடுனா? டெசர்ட் பிளேஸ், வனாந்தரத்துக்கு, பாலைவனத்துக்கு. அங்க தண்ணி கிடைக்குங்களா? பாலைவனத்துல பார்த்தா ஏங்கி போய் அழுகுது குழந்தைக்கு கொடுத்ததெல்லாம் முடிஞ்சது, பாலெல்லாம், தண்ணியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அம்பு எய்கிற தூரத்துல வேதம் சொல்லுகிறது, ஆகார் அம்பு எய்கிற தூரத்துல குழந்தையை விட்டுட்டு அது சத்தத்தை கூட கேட்க முடியாம, ஒரு பெத்த குழந்தை அப்படியே அழுகைக்கு பசியில முடிச்சிட்டேன் உய் இங்க பாரு சீக்கிரம் முடிச்சிட்டேன் 1 minute. பெத்த குழந்தை அழுதுட்டு துடிச்சிட்டு இருந்தா நம்மளால கேட்க முடியுமா? ஐயோ என் உயிர் முன்னாடி போயிட்டோம், அதுக்கப்புறம் என்ன வேணா ஆகட்டும் அப்படின்னு நினைப்போம்ல. அந்தமா ஆகாருக்கு என் பிள்ளை அழுகுது, அம்பு எய்கிற தூரத்துல போய் குழந்தையை விட்டுட்டு தள்ளி போயிட்டா, அவனால கேட்க முடியல. ஆனா அந்த அழுகையின் சத்தத்தை, கண்ணீரை பார்த்ததும் கேட்டதும் யார் தெரியுமா? வானங்களை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவன் நினைச்சா, இந்த இடத்துல என் குழந்தையை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்ல, எதுவும் இல்ல. அவன் நினைச்சா, ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கூட இருந்த நினைவா செஞ்சாரு, அங்க ஒரு ஊற்றை உண்டாக்கினார். அந்த தண்ணி தெளிக்கும் போது, அந்த தண்ணீருடைய துளிகள் காட்சியளித்த போது அப்பதான் தெரிஞ்சது, ஒருவர் இருக்கிறார் நமக்காக பாரப்பட நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய ஏதோ ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அழுகையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் அழுகிறத என் ஆண்டவர் பார்க்கல, கேட்கல, என் கண்ணீர் துளியெல்லாம் என் சாரியில, என் நைட்டியில விழுகுதுன்னு சொல்லி இல்ல. ஏசப்பா உங்க கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்க ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல அடையாளம் நான் சொல்லவே முடியாது, இது உண்மை. உங்க பிள்ளைக்காக அழுகிற அழுகைகளை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்க கணவர் ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த தேசத்துக்காக செஞ்சேரி மன்னர் ரட்சிக்கப்பட ஆண்டவரை ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்.
எப்படி பாவம் பெருகும் போது வரை பெருகிற வரையிலும் காத்திருக்கிறாரோ அதே மாதிரி உங்க ஜெபம் ஒரு அணைக்கட்டை பெருகிற வரையிலும் ஒரு 90 அடி ஆழத்திலிருந்து மேல வர்ற வரையிலும் கர்த்தர் பொறுத்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. அது வரையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணு, விடாம ஜெபம் பண்ணு. செஞ்சேரி மலைக்கு, செஞ்சேரி ரட்சிப்புக்காக விடாம ஜெபம் பண்ணு. எத்தனை நாட்கள் நான் இங்க இருந்து ஓடிலாம் நினைச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், நின்றலாம். ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, நிக்க கூடாதுடா, நீ போய் நடத்து. அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு இல்ல, ரட்சிப்பு என்னுடையது. நீ தொடர்ச்சியா நீ செய்ய வேண்டிய வேலைய செய். எங்க நான் வேலையே செய்யாம பிரின்சி வரணும், நிம்சி வரணும், பிரவீன் வரணும், யஸ்வந்த் என்ன கேட்பீங்க? எப்பா நீ வாப்பா முதல்ல, மத்தவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அல்லேலூயா. வேலையே செய்யாம அறுவடைக்கு ஆயத்தமாக முடியுமா? வேலை செஞ்சாதான் கூலி. ஆண்டவர் சொன்னார், நீங்க வேலை செய்ய, நீ கண்ணீர் விடு, ஜெபம் பண்ணு, உருவாக்கு, நிலத்தை பண்படுத்த ஆரம்பி. தண்ணி ஊத்த வேண்டிய வேலை என் வேலை, கொண்டு வர வேண்டிய வேலை என் வேலை. அதுக்கு ஏற்ற சமயம் ஏற்ற வேலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க உண்மை. இந்த தேசம் நல்ல தேசம். அப்ப யாராவது குறை பேசுவீங்களா? நம்ம தேசத்தை குறை பேசிடாதீங்க, கிராமத்தை குறை பேசிடாதீங்க, இடத்தை குறை பேசாதீங்க. நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, குறை பேச சொல்லல, குறை இருக்கு. அதை கண்டுபிடிச்சு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு நம்ம சரணடைத்தோமானால் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், தேவைகளை சந்திப்பார், காரியங்களை வாய்க்க செய்வார், தடைகளை கர்த்தர் மாற்றுவார், வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். என்ன சாப்பிட்டாலும் நமக்கு சேதம் மாட்டாங்க. அது அல்லேலூயா. என்ன சாப்பிட்டாலும் அதுலயே ஒரு செக்ஷன் இருக்குது. சொன்னது போல ரத்த பொரியல் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரா? வைன் சாப்பிடக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மளை மதிமயங்க வைக்கிற காரியம் சாப்பிடக்கூடாது. நம்முடைய நம்ம உணர்வை மறக்க செய்கிறது எதா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, அதை மட்டும் நீ எடுத்துக்காத, கவனமாயிரு. அப்ப அதுல மட்டும் நம்ம கவனமா இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய கண் நம்ம மீது நோக்கமா இருக்கா இல்லையா? இருக்கு. நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிடுவோம். இனி அடுத்தது எந்திரிக்கிறதுக்குள்ள அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த வேளையில கூடப்பா இந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வெள்ளம் ஒப்பு கொடுக்கலாமா கொஞ்ச நேரம்? இந்த தேசம் நல்ல தேசம், நம்முடைய இந்து தேசம் நல்ல தேசம், இந்திய தேசம் நல்ல தேசம். எஸ்தர் புத்தகத்துல இதோ நம்முடைய தேசத்துடைய பெயரை என் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்துல இதோ இந்த எஸ்தர் புத்தகத்துல என் இயேசு எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்துடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதோ இந்த இயேசு ரத்தம் சிந்தி மரித்ததுக்கு அப்புறமா தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தோமாவே நான் நேசிக்கிற இந்திய தேசத்துக்கு கடந்து போன்னு சொல்லி இதோ இந்த தோமாவை இந்த இந்தியாவுக்கு அனுப்பி ரத்தம் சிந்த வைத்திருக்கிறார். இந்தியாவுக்கு பொதுவாக சொல்லல, தமிழ்நாட்டுல இதோ சென்னை பட்டணத்துல இதோ கர்த்தரோடு ஒன்றி வாழ்ந்த இயேசுக்கு சொல்லி வார்த்தையை அங்கீகரித்து அங்கீகாரத்தை கொடுத்து இதோ இயேசுவோடு ஒன்றி வாழ்ந்த சீஷனாகிய தோமாவை நமக்காக ரத்தம் சிந்த வச்சாரு. அப்படி இருக்கும்போது நீங்க நினைச்சுக்காதீங்க, என்ன பார்க்கல, என் தேசத்தை ஆண்டவர் பார்க்கல, எத்தனையோ கொடுமைகள் நடக்குது ஆனா அவர் பார்க்கல கேட்கல நினைக்கிறல, அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். ரட்சிப்பை காண்பிப்பதற்காக இன்னைக்கு அவர் பொறுமையா இருக்கிறார். அதிகாரத்துவத்துல இதோ துஷ்பிரயோகம் பண்ணுகிறவங்களை என் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். லஞ்சம் வாங்குகிறவர்களை என் இயேசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பாவம் பண்ணுகிறவர்களை என் இயேசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சாபத்து கூட நிக்கிறவங்களை இயேசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மதுபானத்தை கொடுத்து குடி குடின்னு சொல்றாங்களா, அதை தடுக்க முடியலையா? என் இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர் கை ஓங்கும், அந்த நொடியில ஒருவனும் தடுக்க முடியாது. சோதம் கமாராவுடைய ரட்சிப்பை என் தேவனால இதோ ஒன்றும் செய்ய முடியும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மனுஷனால ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தர் கொண்டு வந்த ஒரு முடிவு, ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தார்.
அதே நினைவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா கர்த்தர் பக்கம் திரும்பின நினைவே ஆசீர்வதித்தார். இன்னைக்கு தேசத்துல இருக்கிற நம்ம பார்த்துதான் ஆனந்த் நின்று இருக்கிறாரு. வேற யாரையோ வரல, உங்களை என்னையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் பையன் ஜெபிக்க மாட்டானா, என் பிள்ளை ஜெபிக்க மாட்டானா, கண்ணீர் விட மாட்டானா, உபவாசம் பண்ண மாட்டானா, மத்தவங்களுக்காக புலம்ப மாட்டானா, என் சமூகத்துல நிக்க மாட்டானான்னு சொல்லி இந்த இயேசு உங்களுக்காக எனக்கு மட்டும்தான் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல ஆண்டவரே, என் வீட்டுல குடும்ப ஜெபத்துல ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். நான் கேள்விப்படுகிற செய்திக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல போராடி ஜெபம் பண்ணுவேன்ப்பா. என் குடும்பத்தை ஜெபத்துல செய்வேன், என் தனிப்பட்ட ஜெபத்துல நான் செய்வேன், உபவாசம் பண்ணி உங்களை தேடும் போது நான் செய்வேன்ப்பா. இந்த ஜெபத்தை விட மாட்டேன்ப்பா. ஞாயிறு தோறும் எங்க சபையில நாங்க ஒரு ஜெப குறிப்பாத வச்சு நாங்க ஜெபிப்போம் ஆண்டவரே. தகப்பனே, இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த செஞ்சேரி ஜெப வீட்டுல ஆண்டவரே நாங்க ஒரு ஜெப குறிப்பாத நாங்க தேசத்துக்காக வச்சு ஜெபிப்போம்ப்பா. என் தேவனே, என் தேவனே, மனமிறங்கும் ஆண்டவரே. அப்பா, ஒரு கூட்டம் வாலிப பசங்க அழிஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா, வாலிப பிள்ளைங்க அழியிறாங்கப்பா, போதை வஸ்துக்களால் அழியிறாங்க ஆண்டவரே. குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் போதை மாத்திரை, போதை ஊசி, இன்னொரு பக்கம் ஆண்டவரே மதுபானத்தின் ஆவி, இச்சையின் ஆவி எங்க தேசத்தை பாழ் போகும்படி செய்கிறதப்பா. இந்த காரியங்களிலிருந்து என்னுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட கண்ணீரோடு இன்னைக்கு நாங்க ஜெபிச்சிருக்கிறோம். எங்கள் தேசம் நல்ல தேசம், ஆனா எங்களை தகப்பனை தடங்கள் செய்கிற பொல்லாத பிசாசுகிட்ட இருந்து என் இயேசுவின் ரத்தம் விடுதலை செய்யட்டும். இயேசுவின் ரத்தம் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் விடுதலை உண்டாகட்டும். என் வீடு ஆசீர்வதிக்கப்பட, என் கிராமம் ஆசீர்வதிக்கப்பட, என் தாலுகா ஆசீர்வதிக்கப்பட, என் மாநிலம் ஆசீர்வதிக்கப்பட, என் மாவட்டம் ஆசீர்வதிக்கப்பட, என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட இன்னைக்கு இன்னைக்கு நசரேயனாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ பெருமையாக்குகிறோம் ராஜா. இதோ தகப்பனே, நீங்க சிந்தின ரத்தம் ஒன்று வீணாகாதபடிக்கு இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ரீகபா ஷகந்த ரக்கரபலரபா. உம்முடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் வீணாக கூடாது. உங்க பரிசுத்தம் உள்ள ரத்தம் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கட்டும் ஐயா. எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை கழுவ விட்டு ஆண்டவரே, எங்களை கழுவட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கட்டும் சொன்ன வேத வசனத்தின்படி உமது பரிசுத்தம் உள்ள ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்க தேசத்தை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ரீமாதார ஷகந்த ரிகபலவரபா. நினைவுபடும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்துறோம், எங்களை தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்துறோம்ப்பா. நாங்கள் எவ்வளவு வேணும் சிறுக, நீர் அவ்வளவே வேணும் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.